இன்று காலையிலிருந்து வழக்கத்தை விட கூடுதலாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த குவிப்புக்கான காரணம் உதயநிதி அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினர் கைது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதற்காக அதிக அளவுல காவல்துறை பாதுகாப்புக்காகவும் குவிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது. இப்படியான சூழலில் உதயநிதி அவர்கள் கைதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், காவல்துறை எடுக்கக்கூடிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகள் பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் உள்ள வந்திருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் கே நேரு வருகை புரிந்திருக்கிறார். இதுபோல் இந்த விவரம் அறிந்ததும் சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் உதயநிதியுடைய இல்லத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி திமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட தற்போது இந்த பகுதியில் அதிகம் குவியக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிக்குள்ளாக திமுகவினர் அதிகம் குவிவார்கள் என்பதனாலேதான் காலையிலிருந்து அதிக அளவில் காவல்துறையினர் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியான சூழலில் அவருடைய இல்லம் சுற்றக்கூடிய பகுதிக்குள்ளாக எப்பொழுது எந்த வகையாலும் அதிக அளவில் கூடிடக்கூடாது என்பதற்காக அவர்களை இங்கே நிறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அதையும் மீறி காவல்துறை தடுப்புகளையும் மீறி திமுக உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் உள்ளே அந்த பேரிகார்டை தடுத்து வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பேரிகார்டுகளை தகர்த்து விட்டு உள்ளே செல்கிறார்கள். அது மட்டும் அடக்குமுறை உச்சகட்டத்தில் இருக்க அடக்குமுறை பண்றாங்க. என்ன பண்றது பார்க்க முடிகிறது. அப்படியாக திமுகவினர் உள்ளே சென்று விட வேண்டும் என்ற தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக பாதுகாப்புக்காக காவல்துறை இறக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி திமுகவினர் அதிகம் வந்து கொண்டிருப்பதனால அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் மட்டும் இல்லாமல் முன்கூட்டி அவர்கள் அதிகம் குவியதற்கு முன்பாகவே உதயநிதி அவர்கள் மீது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கும், குறிப்பா அவரை காவல்துறையினர் எடுக்கக்கூடிய சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் வழக்கறிஞர்கள் வரும் வரையிலும் காவல்துறை காத்திருக்கணும். என்ன வழக்கு, யார் கொடுத்த புகார், அந்த புகார் மீது விசாரணையா அல்லது கைதா, கைது செய்வதென்றால் அதுக்கு முன்பாக ஒரு மீது புகார் கொடுக்கப்பட்டால் அதுக்கு 41 என்ற நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை காவல்துறையினருக்கு வழக்கறிஞர்கள் முன்வைத்து வராங்க. திமுகவுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய பரந்தாமன் உள்ளே வந்திருக்கிறார். அதே போன்று மற்ற திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்களும் வருகை புரிந்து வருகிறார்கள். தொடர்ந்து இப்படியான சூழல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகள்ல வழக்கறிஞர் வந்ததுக்கு பிறகாகவே காவல்துறை கேட்கக்கூடியதுக்கு எங்களால் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழலில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.